இப்போ பாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல மட்டும் நான் எத்தனை நைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன்னு கணக்கெடுத்து பார்த்தேன். 30ல இருந்து 40க்குள்ள தான் இருக்கும், அதுக்கு கம்மியா இருக்காது. அவ்வளோ நைட் ட்ரெஸ்ஸஸ் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே இருக்க பர்சன், வீட்டுல இருந்து தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பாக்குறேன். ஸோ எனக்கு யூசேஜ் எது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு கம்ஃபர்டபுளா போட்டுக்கிற மாதிரி, போட்டு தூங்குற மாதிரி, போட்டு வேலை செய்யற மாதிரி, அண்ட் காலையில எழுந்திருச்சு வாக்கிங் போறது, ஈவினிங் டைம் வாக்கிங் போறது. ஸோ இந்த மாதிரி நீடுக்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நான் வந்து நைட் ட்ரெஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எனக்குன்னு வாங்கக்கூடிய வெளியே போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிக ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கம்ஃபர்டபுளா போட்டுக்கிற மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸஸ்ல தான் அதிக அமௌண்ட் நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உண்மையிலே வந்து செலவு பண்ண காசு வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர்த்தா சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அந்த 30ல இருந்து 40 ட்ரெஸ்ன்னு சொன்னல, அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 5 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மிஷின் வாஷ் பண்ணி நான் இந்த 2-3 வருஷமா அதிகமா ரிப்பீட் பண்ண ட்ரெஸ்ஸஸ் ஸ்டில் எனக்கு போட்டுக்கிற கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன், அப்பயும் கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான். ஃபர்ஸ்ட் நான் இப்போ போட்டிருக்க ஒரு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு. இந்த மாதிரி காலர்லாம் கொடுத்து ஃபுல்லா பட்டன் கொடுத்து பேண்ட் அண்ட் டாப் இருக்க மாதிரி செட்டு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஒரு தடவை நைட் டிராவல் பண்ணியிருக்கேன். அம்மா வீட்ல இருந்து எங்க கோயம்புத்தூர் வர்றதுக்கு நைட் டைம் ஸ்லீப்பர்ல புக் பண்ணியிருந்தோம். அப்ப நான் வந்து ஈவினிங் டைம் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்புறமா பஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes முன்னாடி சுடிதார் மாத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஏன் நம்ம ஏறி போய் நம்ம படுத்துட்டு ஸ்லீப்பர்ல தானே போறோம், நைட் ட்ரெஸ்ஸோட போயிடலாம், நைட் டைம் தானே அப்படின்ட்டு காலையில விடிய காலம் ஒரு 5 மணி 5:30க்குலாம் நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அந்த டைமும் பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம கார் புக் பண்ணி உடனே வீட்டுக்கு வர போறோம். ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம சுடிதார் போட்டு இதுனா கம்ஃபர்டபுளா தூங்கிட்டே வரலாமேன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சி கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ல இந்த ஒரு நைட் ட்ரெஸ்ஸும் ஒன்று அதிகமா ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு 3/4 ஹேண்டு. இப்போ எனக்கு டைட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து அப்போ ஒரு 58 to 63 அந்த வெயிட்ல இருக்கும்போது எனக்கு கரெக்டா இருந்தது, லூஸா இருந்தது. அப்போ வந்து மீடியம் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன். இப்ப இருக்க வெயிட்டுக்கு நான் வாங்கணும் அப்படின்னா எல் இல்ல எக்ஸ்எல் வாங்கணும். எக்ஸ்எல் வாங்கினா நல்லா இருக்கும். எப்பவுமே நைட் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சைஸை விட 2 சைஸ் பெருசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் போட்டாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு லூஸா போட பிடிக்காதுன்னு அப்படின்னா உங்களோட குர்த்தி வந்து எம் சைஸ் அப்படின்னா நீங்க நைட் ட்ரெஸ் எடுக்கும்போது எல் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சைஸ் பெருசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எது பார்க்கலாம்? ஓகே, இந்த கலர் பார்க்கலாம். நான் மெயின்டைன் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர்ல மாட்டி என்னோட பீரோல ஒரு சைடு நைட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வரிசையா தொங்க விட்டுருப்பேன். அதுல ஒரு 20-25 ட்ரெஸ் இருக்கும். என்னோட மூடுக்கு தகுந்த மாதிரி எந்த கலர் பிடிச்சிருக்கோ டெய்லி ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். க்ளோவியா நான் எம் சைஸ் வாங்கினது. இது எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்க. மிஷின் வாஷ் தான் நான் பண்றேன், ஆனாலும் எவ்வளவு சூப்பரா மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பொம்மை வரும், காலர் நெக் தான், 3/4 ஸ்லீவ்ஸ், ஃபுல்லா பட்டன் கொடுத்துருப்பாங்க. பேண்ட் வந்து உள்ள இருக்கு. செட்டா பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன்ல நாடாவோட வர்ற மாதிரி அண்ட் சைட்ல 2 பாக்கெட் வர்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான மெட்டீரியல். இது காட்டன் மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ காமிச்சன்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃபர்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ அமேசான்ல கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து லைவ்ல இருக்கு. இது ஜூன் 13th ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா இந்த சேல் டேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 50 to 80% ஆஃபர்ல 1500+ டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே 4 lakhs+ ஸ்டைல்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பாத்திரலாம். இது வந்து என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, மாடு டிசைன்ல இருக்கு அப்படின்ட்டு. ஏன்டி நீ எங்க இருந்து தான் டிசைன்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கிற அப்படின்ட்டு. ஸோ யூனிக்கா இருக்கும் பிரிண்ட்ஸ் எல்லாமே. இது பாருங்க, காலர் நெக்கு. இது வந்து நமக்கு 3/4 வரல, ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். மெட்டீரியல் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இது நான் எப்படியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே 2-2.5 வருஷம் 3 வருஷமா யூஸ் பண்ற ட்ரெஸ் தான். ஆனாலுமே குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு தடவையுமே வாஷ் பண்ணி மடிச்சு வச்சுட்டு திருப்பி எடுத்து யூஸ் பண்ணும்போது புதுசா யூஸ் பண்ற ஒரு ஃபீல் இருக்கும். மெஷின்ல போட்டு துவைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பேண்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாடா இருக்க மாதிரி. ஸோ நமக்கு கொஞ்ச நாள் ஆனதும் இந்த எலாஸ்டிக் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு பிரச்சனை இல்லை. நாடா வச்சு நம்ம இப்படி சுருக்கி நம்ம டைப் பண்ணிக்கலாம். 2 சைடும் நமக்கு வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனு, ஏர்பாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு காலையில நான் வந்து அப்படியே ஜாலியா வாக்கிங் போவேன். அண்ட் முக்கியமா பேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ஓட்ட விழுகும், நார்மல் பேண்ட் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான். இப்போ எம் சைஸ் வாங்கி இப்போ நான் வந்து எல் சைஸ்க்கு வெயிட் கூடினதுக்கு அப்புறமும் கூட என்னால் ஏன் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா
மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டா நல்ல ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் அண்ட் உடம்புல போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு செம்ம பெர்ஃபெக்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம காலை விரிச்சு அப்படி இப்படின்னு தூங்குவோம். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து நைட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா காட்டன் நைட்டிலாம் எனக்கு ஏன் நைட்டி பிடிக்காது அப்படின்னா இந்த இடத்துல வந்து டைட்டா இருக்கும்போது அது எனக்கு வந்து திரும்பி படுக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி லாக் ஆயிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்டு இந்த மாதிரி பேண்ட்டு டாப் பேண்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எங்கேயுமே லாக் ஆகாது. அதுலயும் இந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் அப்படின்றனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் 30-35 நைட் ட்ரெஸ்ல இந்த பாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல வாங்கினதுல ஃபில்டர் பண்ணி 5 காமிக்கிறேன்ல, அதுல ஒண்ணுதான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இது. அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ். நல்லா பியோர் பிளாக், நிறைய டைம் யூஸ் பண்ணி மெஷின் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் எவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ஆரஞ்சு கலர்ல அந்த ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து எப்படி இருக்கும்ன்றது காட்டுறேன். இதுவும் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான். இதோட பேண்ட் மட்டும் நான் உங்களுக்கு தனியா எடுத்து காட்டுறேன். எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதான் ஒவ்வொரு பேட்டர்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் அதே மாதிரி நாடா இருக்க மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்க மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். நாடா 2 சைடு பேக்கெட் வரும், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பிளாக், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். 3/4 ஸ்லீவ்ஸ், காலர் நெக்கு, ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சப்பாத்தி கல்லி கேக்டஸ் பிரிண்ட், ஃப்ரண்ட் பேக் ஃபுல்லாவே ஒரே டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா நீட்டா இருக்கும். பேண்ட்டும் இதே பிரிண்ட் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா? இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட சேர்த்து மொத்தம் 5 நைட் ட்ரெஸ் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஏதாவது எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை காமிக்கிறேன். இந்த 5மே வந்து பாத்தீங்கன்னா க்ளோவியா பிராண்ட்ல இருந்து எம் சைஸ். ஸோ உங்களோட சைஸோட ஒரு சைஸ் பெருசு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா 2 சைஸ் கூட பெருசு வாங்கிக்கோங்க. ஏன்னா பர்ஃபெக்ட் சைஸ் வாங்காதீங்க, ஏன்னா கம்ஃபர்டபுளா இருக்காது, இன்னும் துவைக்கும் போது ஸ்ட்ரிங்க் ஆகும். இதெல்லாமே மெஷின் வாஷ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். காலையில வாக்கிங் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம வேலை செய்யறதுக்குலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நைட்டு தூங்கும்போது பீஸ்ஃபுல்லா தூங்கலாம். அங்கங்க லாக் ஆகுறது, கால் கிட்ட பிடிச்சிக்கிறது அந்த பிரச்சனை இருக்காது. பேண்ட்ல ஓட்ட விழுகிறது இல்ல. ஸோ 2ல இருந்து 3 வருஷம் என்னோட ஒரு எப்படி சொல்றது, ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னே சொல்லலாம் க்ளோவியா பிராண்ட் நைட் வியர்க்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேல் டைம் ஷேர் பண்ணினா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ போடுற காசுக்கு தகுந்த மாதிரி அதிகமா உழைக்கும். இப்போ 200-300க்கும் கிடைக்கும், நம்ம வாங்குவோம். வாங்கி 1 வாரம் 2 டைம் 3 டைம் யூஸ் பண்ணதுலேயே பேண்ட் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி துவைச்சி யூஸ் பண்ணும்போது சுருங்கிருச்சு, ரொம்ப வந்து கரித்துணி மாதிரி ஆயிருச்சு, இல்லை வந்து எங்கேயாவது பிரிண்ட் போயிருச்சு, ஏதோ ஒன்று ஆயிருச்சுன்னா திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னாலுமே கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல் மெஷின் வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு 500 ரூபாய் கூட போட்டு வாங்கக்கூடிய ட்ரெஸ் அந்த அளவுக்கு நமக்கு யூசேஜ் இருக்கு. அதாவது உங்களுக்கு யூசேஜ் இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குறதுல நம்ம பெனிஃபிட் எடுத்துக்க முடியுது. ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் என்ன பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணிருப்பேன். மோஸ்ட்லி நான் வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படின்றனால 200-300க்கு கம்மி ரேட்டுக்கு வாங்கி சீக்கிரமா பிஞ்சு போறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் காசு கூட போட்டு நல்ல பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்லா அதிகமா யூஸ் பண்ணலான்ற மாதிரி நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்மே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீட் இருக்குன்னா நீங்க ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ஏதாவது ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.